இங்க ஒரு அப்பா டெய்லி அவரோட பசங்களை இருட்டாகிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருப்பாரு. ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட பயங்கரமா திட்டுவாரு. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததும் வேகமா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன ஓட்ட கூட ஓப்பன்ல இருக்குதான்னு கவனமா செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. எதுக்காகனா நைட் ஆனதும் பயங்கரமான மான்ஸ்டர்கள் அங்க வேட்டையாட வந்துடும். அன்னைக்கு நைட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட நாய் வெறித்தனமா தரையை தோண்ட ஆரம்பிக்குது. எப்பவும் வர்ற மான்ஸ்டர்கள் ரொம்ப சத்தம் போடும். ஆனா இந்த டைம் வந்திருக்கிறது அமைதியா வெளியே இருந்து வீட்டை செக் பண்ணுது. உடனே அப்பா கையில ஒரு ஸ்டிக்கை எடுத்து வச்சுட்டு ரெடியான அவரோட பையன் தாமஸ் ஒரு லைட்டை எடுத்துட்டு அமைதியா கீழே போய் பார்க்கலாம். ஆனா அங்க எதுவுமே இல்ல. அதனால அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்த டைம்ல சடனா வீட்டோட டோரை யாரோ வேகமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. டோரை அடிக்கிற அந்த சத்தம் வித்தியாசமா இருந்ததால அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அந்த டோரை ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து தள்ளி பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து போயிருது. அடுத்த நாள் காலையில அந்த டோரை அவங்க பார்க்கும்போது அதுல ஃபுல்லா நகைக்கீரல்கள் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் அந்த கதவுக்குள்ள நிறைய பூச்சிகளையும் விட்டுட்டு போயிருக்கும். அப்பதான் அவங்களுக்கு அந்த மான்ஸ்டர் டோரை உடைக்க மட்டும் வரல, பூச்சிகளை யூஸ் பண்ணி வீட்டையே அழிக்க வந்திருக்குதுன்னு புரியுது. அப்பாவுக்கு இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படியும் சீக்கிரம் இறந்து போவோம்னு புரியுது. அதனால அவரோட பையன்களுக்கு அந்த காட்டுக்குள்ள வெளியே போய் எப்படி சர்வைவ் பண்றதுன்னு கத்துக் கொடுக்க முடிவு பண்றாரு. அதனால அவரோட பசங்களுக்கு கார் ஓட்ட கத்துக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம பீச்ல நிற்கிற சரக்கு கப்பல்ல இருந்து பொருட்களையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆனா பெரிய பையன் தாமஸ் பொருட்களை எடுக்கிறத பத்தி கவலைப்படாம அவனோட கேர்ள் ஃபிரெண்ட ரகசியமா மீட் பண்றதுக்காக போயிருவான். ஜோயி மட்டும் தான் அப்பா சொல்றதை கேட்டு கப்பலுக்கு போவான். ஒரு பக்கம் தாமஸ் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோயி அவனோட உயிரையே பணயம் வச்சு அந்த பழைய ஷிப்ல ஏதாவது பொருட்கள் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கான். அப்போ தெரியாம ஒரு மான்ஸ்டர் கூட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிறான். அங்க இருந்த பூச்சிகள் எல்லாம் அவனை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உடனே ஜோயி வேகமா ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான். அந்த டைம்ல காரும் ஸ்டார்ட் ஆகல. அப்போ நைட் ஆகிற டைம் ஆனதால ஜோயி கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் தைரியமா காரை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வீட்டுக்கு கிளம்புறான். ஆனா தாமஸ் டைம் போறத மறந்து ரொம்ப நேரமா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் ஆக போற டைம்ல வேகமா அவனோட பிரதரை மீட் பண்ண ஓடி வர்றான். அப்போ தெரியாம ஒரு பெரிய கிராக்குக்குள்ள கால் சில்பாகி விழுந்து மயங்கிடுறான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் தாமஸ் வராததால ஜோயி மட்டும் தனியா காரை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றான். வீட்டுக்கு வந்து தாமஸ் காணாம போனது தெரிஞ்சதும் அவனோட அப்பா வேகமா அந்த காட்டுக்குள்ள தாமஸ தனியா அந்த இருட்டுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி ஜோய் கிட்ட வீட்டோட டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பத்திரமா இருக்க சொல்றாரு. தாமஸ் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பெரிய பள்ளத்துக்குள்ள இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகான். அப்போ வெளியே மான்ஸ்டர்களோட பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அவன் கொஞ்சம் ஃபயரை உண்டு பண்ணி அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு மான்ஸ்டர் கிட்டயே மாட்டிக்கிறான். அந்த மான்ஸ்டர் உடனே அவனோட தலையை அப்படியே கவ்வி பிடிச்சுக்குது. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனால தப்பிக்க முடியல. அந்த மான்ஸ்டர் அவனை அப்படியே விழுங்க போற டைம்ல அவனோட அப்பா அங்க வந்து அந்த மான்ஸ்டரை கத்தியால குத்தி அவனை காப்பாத்திடுறாரு. அந்த டைம்ல வீட்டுல இருந்த ஜோயி டோர்ல இருந்த ஒரு சின்ன ஓட்டையை க்ளோஸ் பண்ண மறந்துருப்பான். அப்போ ஒரு மான்ஸ்டர் அந்த ஓட்ட வழியா அதோட ஷார்ப்பான நகத்தை விட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த நகம் எட்டல. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஒரு மான்ஸ்டரை உள்ள வர வச்சு பிடிக்கிறதுக்காகத்தான் அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணாம விட்டு இருந்திருப்பான். உள்ள வந்த மான்ஸ்டர் கரெக்டா அவன் வச்ச கூண்டுக்குள்ள மாட்டிக்குது. மாட்டிக்கிட்ட இந்த மான்ஸ்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி அதோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடிவு பண்றான்.